ஹாய் கைஸ், நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி நேம் வந்து எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு டேக்ஸால் 2 செம்பு தண்ணி, அது 5 மினிட்ஸ் நல்லா காயட்டும். காஞ்சிட்ட பிறகு கழுவி வச்சுருக்க அரிசி நம்ம போட்டு அது வடிகட்டுனா உதிரியான ரைஸ் ரெடி. அப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இவை ரெண்டுத்தையும் பொடிசாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு வறுத்து அதை அரைச்சோம்னா எக் ரைஸ்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கடலை பருப்பு இது மூணுத்தையும் நல்லா ப்ரௌன் ஷேடாக வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கடலை பருப்பு இல்லைன்னா உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அப்புறம் புதுசாக நறுக்கிய வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, இவை ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க முட்டையை ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சு ஊற்றிட்டு அதில் சிறிதளவு சீரகத்தூள் போட்டு வதக்கினோம்னா நம்ம வடித்து வச்சுருக்க